திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1040. அதிகாரம் உழவு. அமெரிக்காவில் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு விமானம் தரையிலிருந்து மேலே பறக்க ஆரம்பித்தது. அது மேலே பறக்க ஆரம்பித்த சில மணி துளிகளில் அனைவரும் உறங்க ஆரம்பித்து விட்டனர். அப்பொழுது அந்த விமானத்தில் ஒரு முதியவர் மட்டும் சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அருகிலே இருந்த இளைஞர் அவரை பார்த்ததும், ஐயா, தாங்கள் ராக்ஃபெல்லர் தானே என்று கேட்டார். ஆமாம் என்று அவர் பதில் சொன்னார். ஐயா, இந்த வயதான வயதிலும் இப்படி கடுமையாக உழைக்கத்தான் வேண்டுமா? தாங்கள் தான் ஏகப்பட்ட சொத்து சேர்த்து விட்டீர்களே என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் அதற்கு அமைதியாக இருந்து கொண்டு, இந்த விமானம் மிகவும் கடினப்பட்டு மேலே ஏறியது. இப்பொழுது சுலபமாக அது பறக்கிறது. இப்பொழுது விமானி அந்த இயந்திரத்தை ஓட்டாமல் அப்படியே விட்டுவிட்டால் என்னாகும் என்று கேட்டார். இதை கேட்டதும் அவர் பதற்றத்துடன், ஐயா, அப்படி செய்தால் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி விடுமே என்று பதற்றத்தோடு பதிலளித்தார். இதை கேட்டு புன்னகைத்த ராக்ஃபெல்லர் வாழ்க்கை பயணமும் படித்தான். நானும் வறுமையில் இருந்து உழைத்து மேலே வந்தேன். மேலே உயரத்துக்கு வந்தவுடன் உயரத்தை தொட்டுவிட்டோமே என்று உழைப்பதை நிறுத்திவிட்டால் தொழிலிலும் விபத்து ஏற்பட்டுவிடும். இதே வறுமையை காரணமாக சொல்லி பலரும் சோம்பேறியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் விரும்புவதில்லை. உழைப்பு என்பது நாம் வாழ்கின்ற வருமானத்துக்காக மட்டுமல்ல, நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் நமது மன நிம்மதிக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை என்று எண்ணி வறுமையில் சோம்பி இருப்பவரை கண்டால் நிலமகள் தன்னுள் அவரை பார்த்து சிரிப்பாள் என்பதை இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உழைக்காத சோம்பேறித்தனம் வறுமை, வறுமையிலும் உழைத்தலே பெருமை.